Excuse me, sir. வணக்கம் மேடம். உட்காருங்க மேடம். உட்காரு சூர்யா. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னோட ஹஸ்பண்ட் 2 நாளா காணோம். எங்க போயிருக்காருன்னே தெரியல. போன் கூட பண்ணல. அவர் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணே ரொம்ப பயப்படுறாங்க. அதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தோம். என்னது? மேடம் பயப்படுறாங்களா? ஆமா சார். பொதுவா அவர் வெளியில போற ஆளே இல்ல. வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு இருக்கிறவரு. ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. எங்க போனாலும் சொல்லாம போனதில்ல. நோ ப்ராப்ளம் மேடம். அவர் எங்க போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் மேடம். நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. ஓகே. இல்லைங்க மேடம், நீங்க இருங்க மேடம். மேடம் நானே எழுதிடுறேன். நீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணா போதும். இது ஒரு வாட்டி படிச்சு பாருங்க மேடம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இது அவரோட போட்டோ. பின்னாடி அவரோட பேரு, என்னோட செல் நம்பரும் எழுதிருக்கேன். சரிங்க மேடம். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். வரோம். மேடம், எவ்வளவு நாளா அவர் வீட்டுக்கு வரலன்னு சொன்னீங்க? 2 டேஸா வரல சார். முந்தானேத்து நானும் அவரும் ஒன்னாதான் வீட்டுல இருந்து கிளம்பணும். நான் ஸ்கூலுக்கு போனேன், அவர் கடைக்கு கிளம்பி போனாரு. ஆனா அன்னைக்கு அவர் கடைக்கு போகவே இல்லை. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். அண்ணி ஒரு நிமிஷம். நீங்க யாரு? சொல்லுங்க அண்ணி. அண்ணி நீங்க யாரு? சாரி அண்ணி, நான் இப்படி உங்களை கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்காம இருக்க முடியல. திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு பெருமையா இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி. ஏன் கேக்குறேன்னா, போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம விஷ் பண்ணோம்னா அவங்க விஷ் பண்ண மாட்டாங்க, தலையடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஏந்திரிச்சு நின்னு சல்யூட் பண்றாரு. அதான் கேக்குறேன் ஏன்? அண்ணி, இதுவே பொது இடத்துல, கோயில், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு இப்படி யாராவது பண்ணாங்கன்னா சத்தியமா என்னன்னு கேட்க மாட்டேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல அண்ணி. அதனாலதான் கேக்குறேன். சொல்லுங்க நீங்க யாரு? உங்களை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு சல்யூட் பண்ணணும்? அண்ணி நான் உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க அண்ணி. சூர்யா, இட்ஸ் வெரி சிம்பிள். இன்ஸ்பெக்டரோட பொண்ணு என்னோட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட். போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி, மிலிட்டரி ஜெனரலாவே இருந்தாலும் சரி, தன்னோட பொண்ணு கிளாஸ் டீச்சர்னா இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரியாம போச்சு. அப்போ நீங்களும் போலீஸ்காரங்க ஒண்ணுதான் சொல்ல வரீங்க. ஏன்னா அவங்க கையில ஸ்டிக் இருக்கு, உங்க கையில ஸ்டிக் இருக்கு.
அவங்க கிரிமினல் அடக்கிறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்றாங்க, நீங்க பசங்க கிரிமினல் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்றீங்க. கரெக்ட் தானே? நீங்களும் ஒரு வகையில போலீஸ் தான் சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சரி வாங்க, நீ போலாம்.